துதிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். யாரை கர்த்தரை நம்புகிறோமோ, யார் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்க அவங்களுக்கு சம்பூர்ணமான ஆகாரத்தை தேவன் கொடுப்பார். அவர்கள் திருப்தியோடு வாழ்வார்கள். அல்லேலூயா. வந்துட்டு கர்த்தர் பார்ப்பார், எந்தெந்த சூழ்நிலையில நிலைத்திருக்கிறீங்க, எந்தெந்த சூழ்நிலையில கர்த்தரை விட்டு விலகி ஓடி போறீங்க என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுதான் மெய்யான தேவன் என்று யார் மூலமாகலோ நீங்கள் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டால் அதை உறுதியாய் நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. அதை விட்டுடக்கூடாது. தேவ மனிதர்களை தேவன் நல்ல ஒரு ஆலயத்தை, நல்ல ஒரு ஊழியர்களை தேவன் காட்டி கொடுத்தால் அவர்களை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. தேவன் கொடுத்த சபையை விட்டுவிடக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அவர்களோடு இணைந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு நற்கிரிகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு நற்கிரிகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். யாருடைய இருதயத்தையும் நம்மளை புண்படுத்தவோ காயப்படுத்தவோ நம்ம கூடாது. மிகவும் கவனமாக இருக்கணும். கூடுமான அளவுக்கு நம்ம வாயை பேசுறது விட்டுணும். கூடுமான அளவுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. அல்லேலூயா. அதிகமாக பேச்சை நம்ம நிறுத்திக்கணும். சொற்களின் மிகுதியிலே பாவம் இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. வீட்டில் இருக்கும்போது வீட்டில் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. கணவனுக்கு விரோதமாக மனைவி பேசக்கூடாது. மனைவிக்கு விரோதமாக கணவன் பேசக்கூடாது. ஒரு மனைவி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விதமான காரியங்களை செய்கிறன்னு நம்ம கண்ட்ரோலாக இருக்கணும். சர்ச்சை ஆண்டவருடைய நாம நம்ம மூலமா தூஷிக்க விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம சர்ச்சையை ஆராதிக்க தவறுகள் இருக்கும்போது நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறவர்களாக இருக்கணும். எந்த விதத்திலையும் நம்ம மூலமா கர்த்தருக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உலகம் முழுவதும் கிண்டல், கேலி, பரியாசம், அல்லேலூயா, ஏமாத்துறது, தப்பான எண்ணங்கள், தப்பான சிந்தையிலே மக்களுடைய நிலைமையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல பக்தி நம்மளை வேடிக்கை பொம்மையாக்குவாங்க, நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, நம்மளை கேலி பேசுவாங்க, அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அன்பிலே நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்கும் போதுதான் என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறையோ அந்த அளவுக்கு கர்த்தர் கரம் உன்னை தூக்கி விடும். அல்லேலூயா. இப்போ பாரு, அழகா மாடு வந்து தண்ணியில் ஊந்துடுச்சு, அந்த மாட்டை நான் எப்படி தூக்க போறனோ என்று அங்கலாய்க்கிறார். ஆனால் தூக்க முடியாது அவ்வளோ பெரிய மாட்டை. ஆனால் ஒரு மனிதன் அழகா ஐடியா கொடுத்தனா அப்புறம் கர்த்தர் கூட இருந்து அந்த மாட்டை தூக்கி விட்டார். அல்லேலூயா. நான் கீழே விழுந்துட்டேன், கை உடைஞ்சிருக்குமோ கால் உடைஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். ஆனால் என்ன பண்ணல, எதையும் உடையாத அளவுக்கு திரும்ப எந்திரிச்சிட்டேன். விஜயமா கூட ஒரு முறை சாய்ச்சணும், மாடு இழுத்து தாறு மாற இழுத்து அடிச்சு தூக்கி வேலையில் தூக்கி போட்டுருச்சா. 2 மாடு கொம்பால தூக்கி போட்டுருக்குது வேலையில், முள்ளு வேலையில் ஊந்து கிடக்குறாங்க. ஆனால் எந்திரிச்சு ஒரு முள்ளு கூட கொத்தலையாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கை நீதிவான் விழுத திரும்ப எந்திரிச்சிருவான். நீதிவான் கீழே விழுவாங்க, ஆனால் என்ன பண்ணுவாரு, திரும்ப எழுந்திருப்பாங்க. ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள் கூட விழுந்தோம் சேத்துல. சருக்கு ஊழியத்துக்கு போகலான்னு போனால் அப்படியே சருக்கு அடிச்சு விழுந்துட்டோம். ஊந்து ஒரு வழி ஆயிட்ட முடியுதுன்னு நினைச்சோம், ஆனால் ஒன்றுமே ஆகலை. அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு, தூக்கி எடுத்துட்டாரு. கோயிலோட வண்டியில் போய்கிட்டே இருந்தோம். 3 பேர் சேர்ந்து ஊந்த குறுக்கில் நாய் வந்துச்சுன்னு 2 தடவை ஊந்துட்டோம் நாங்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தரை ஆராதி எத்தனையோ பேர் விழுந்தவர்கள், இறந்தவர்கள் ஏராளமான பேர். இந்த ரோட்லேயே சொல்கிறேன், விழுந்தவர்கள், விழுந்த உடனே இறந்தவர்கள், சும்மா ஸ்பீடு பிரேக்கில் விழுந்து இறந்தவர்கள் ஏராளமான பேர். சாதாரண ஸ்பீடு பிரேக்கில் ஏந்தூரில் பார்க்கும்போது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன். அப்படியே சும்மா பின்னாடி நடந்துன்னு போவோம், உட்காந்து போனாங்க, சும்மா ஸ்பீடு பிரேக், அதில் விழுந்து அப்படியே இறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கெல்லாம் கர்த்தருடைய துணை இருக்குது. அவருடைய அன்பை விட்டுடாதீங்க.
மனுஷன் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க, உறவுகள் வரமாட்டாங்க, நண்பர்கள் வரமாட்டாங்க, மனைவி வரமாட்டாங்க. உங்களுக்கு வலி வேதனை இருக்கும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி தேட்டரில் போடும்போது அங்கே யார் இருப்பா சொல்லி? யார் இருப்பான்? கூட உதவி தான் செய்வாங்க. அவங்களுக்கு நம்ம வலியோ நம்ம வேதனை நம்ம ஜீவனை திரும்ப கொண்டு அவங்களால முடியாது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலும் விளைநிலத்தில் கடக்கும் போது மரணம் நம்மளை கொண்டு போகிற மாதிரி நமக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த இதில் மறைக்க போகிறேன் அப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணின்னு இருக்கும்போது என் பிராணம் என்னை விட்டு போகிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இது எனக்கு ஃபிக்ஸ் தூக்கி அடிக்குது, போட்டு ஆப்ரேஷன் பண்ணி குடும்பத்தோட ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் தூக்கி போடுது, என் உயிரை என்னை விட்டு போகிற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இருந்தால் ஊழியம் செய்ய போகிறேன், இல்லைன்னா நான் போக போகிறேன். உங்கள் ஊழியம் செய்ய எனக்கு ஆசைப்படுறேன், என் ஜீவனை கொடுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, போன உயிரை திரும்ப கொடுத்தா, போன உயிரை திரும்ப கொடுத்தா. கர்த்தர் நல்லவர். நமக்கு ஆபத்துக்கள் வருந்தான், ஆனால் ஆபத்திலிருந்து தேவன் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தப்பு. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது கிடையாது. என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் நமக்கு வராது. வெட்கப்பட்டு போவோமோ என்று சொல்லி நம்ம அங்கலாய்ப்போம். ஆனால் நமக்கு வெட்கம் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெட்கப்பட மாட்டோம். எல்லா இடத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிமா.